கும்பராசிக்காரர்கள்னாலே மனம் குதூகலமாகி விடுகிறது. கும்பராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நகைச்சுவை உணர்வும் உடையவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுறார்கள். காரணம் என்னென்னா, குரு தான் 2 கூடியவராக இருக்கார். குரு தான் ஃபினான்சியராக இருக்கார். இவங்களுக்கு சகல விதமான பணம் கொடுத்து அப்படி பத்திரமா வச்சுருப்பார். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சகல சௌபாகியமும் கிடைக்கிறது, பணம் வருகிறது. ப்ராஜெக்டியம் உலகத்திலே நண்பர்களே, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி இதெல்லாம் சரி பண்ணி நான் கார் வாங்க முடியலன்னு வருத்தப்படுறோம். பைக்கே வாங்காமல் எத்தனை பேர் சுற்றுறான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து அந்த மாதிரி தான் சார். பெண்களை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார். ஒரே வார்த்தை தான், வெள்ளை கொடிக்கு வேலை. ஐஎம் சாரின்னு கால் விழுந்துட்டீங்கன்னா சரியா போச்சால் தான். சண்டையை கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை முடிக்க போகிறீங்களா? இப்போ குரு பகவான் 7 பார்க்குறார். பார்க்கும்போது மறு வாழ்வு தரார். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 12ஆம் இடத்தை பார்க்குறார். இல்வாழ்க்கை, தாம்பத்தியம் இதெல்லாம் பார்க்குறார். வீட்டில் வந்து சார் வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இருந்தால் தானே சார் நீங்கள் பேசுகிற விஷயம்லாம் நடக்கும். இவன் கம்பெனிலேருந்து விடுறதே 1 மணிக்கு சார், திரும்ப 4:30 மணிக்கு பசி விட்டுன்னு கூப்பிட்டு போயிடறானுங்க சார். உங்கள் டைம் ரொம்ப ஓவர் டைமாக தான் போயிட்டுருக்கு. காரணம் என்ன, உங்களுக்கு குரு பகவான் இப்போ 12 பார்த்துட்டார். இனிமேல் உங்களை ஜென்ரல் சூட்டு மாற்றிடுவாங்க. ராகு வந்து 4ஆம் இடத்துல இருந்தப்போ விருச்சிக ராசிக்காரங்களே நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், உங்களுக்கு ராசியிலே உட்காந்துருக்கார். சும்மாவே கேஸ் போட்டு விடுவார். சும்மாவே போர் அடிக்குதுன்னு 2 கேஸ் போட்டு விடுவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. ராசியில் ராகு வரும்போது தான் எஸ்ஸில் ஆரம்பிக்கிற, ஏல ஆரம்பிக்கிற, உங்களுக்கு வந்து பழைய எக்ஸு ஒய் எல்லாம் இப்போ தான் வருவாங்க. நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேம்மா, தயவுசெய்து எனக்கு கூப்பிடாதம்மா, அந்த மாதிரி அமைதியாக விலகி ஓடி போயிருங்க. ராசியிலே ராகு வரும் பொழுது சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு 4 கேள் பண்ணிட்டு வருவாங்க. தயவு செஞ்சு சும்மா இருங்க. ராசிராதன் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வர்றவங்க நல்லபடியாக இருந்தாலும் பரவாயில்ல, வர்றது பூரா விஷப்பூச்சியாக வரும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க கும்பராசிக்காரர்கள், பி கேர்ஃபுல். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதத்தில் 2 கிரகம் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, குரு பகவான் உச்சம் எல்லாமாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தை பிரம்மாண்டப்படுத்த வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் மட்டும் எல்லாருக்கும் இல்வாழ்க்கை பிரமாதமாக இருக்க போகுது. வெளிநாடு போக போகிறீங்க, அதே மாதிரி பணம் அப்படியே விளையாட போகுது. ஜோபிலாம் பணம், விரலெல்லாம் பணம், பேக்கெட்டெல்லாம் பணம். ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யாரெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, கும்பராசிக்காரர்கள்னாலே மனம் குதூகலமாகி விடுகிறது. கும்பராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நகைச்சுவை உணர்வும் உடையவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இவர்கள் வாழ்க்கையிலே என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராசிநாதன் யார்? சனி பகவான். அவர் 2ஆம் இடத்திலே இருக்கிறார், வக்கரம் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பணம் வருகின்ற வழிகள். ராசிநாதன் 2ஆம் இடம், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சகல சௌபாகியமும் கிடைக்க போகிறது. 2ஆம் இடத்து சனி. இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலே இருக்கக்கூடிய ராகு. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் சிறப்பாக இருக்கக்கூடியது 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம். பெரும்பாலும் நான் அடிக்கடி கிண்டல் பண்ணி சொல்லுவேன், கும்பராசிக்காரர்கள் குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுற ஆட்கள் இவங்க தான். குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுறார்கள். காரணம் என்னென்னா, குரு தான் 2 கூடியவராக இருக்கார். குரு தான் ஃபினான்சியராக இருக்கார். இவங்களுக்கு சகல விதமான பணம் கொடுத்து அப்படி பத்திரமா வச்சுருப்பார். படிப்பை கொடுக்குறவர் குரு தான், எல்லாமே குரு தான். அவர் 2 கூடியவனாக இருந்து 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது வேலை கிடைக்கிற அமைப்பெல்லாம் தரார். நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க. சார் நான் எம்இ படிச்சிருக்கேன் சார், இப்போ பிஹெச்டி பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் சாதாரண ஒரு இந்த கம்பெனியில் கூட வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். எல்லாமே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தான் சார். படிக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னா, வேலை கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம், அதில் ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். இப்படி அதிர்ஷ்டத்தை அப்படி பட்டியலிட்டுட்டே போகலாம். அப்போ ராசிநாதன் உங்களுக்கு வந்து சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சகல சௌபாகியமும் கிடைக்கிறது, பணம் வருகிறது. முக்கியமான விஷயமே அதுதான். ப்ராஜெக்டியம் உலகத்திலே நண்பர்களே, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு விட்டமின் தேவை. அதுதான் விட்டமின் எம். விட்டமின் எம் இருந்தால் தான் ட்ரிப்ஸ் கூட போடுவாங்க. அது இருந்தால் தான் ட்ரிப்ஸ் பாட்டிலுக்கு பே பண்ணணும், டாக்டருக்கு பணம் கட்டினா தான் ட்ரிப்ஸே போடுவாங்க. இந்த நீங்கள் எது பண்ணாலும் சரி, மாத்திரை வாங்கி தின்னா உடம்பு சரியாயிருந்தா மாத்திரை வாங்க காசு வேணும் இல்லை. அப்போ 2ஆம் இடத்துக்குறையவன் அந்த குரு, அந்த சனி பகவானை 2 இருக்கிற சனி வக்கரம் பெற்றவரை குரு பார்த்து விடுகிறார். அடிப்படை தேவைகளுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் சரியாயிரும். நல்லா போயிட்டு வரேன் சார், 4 இடம் போய் சுற்றுறதே ஒரு வாழ்க்கையாக இருக்குது, ஒரு பைக் மட்டும் இருந்தால் நான் போவேன் சார்,
இன்னும் நண்பர்களே, அடிப்படை வாழ்க்கை நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம், நான் கார் வாங்க முடியலன்னு வருத்தப்படுறோம். பைக்கே வாங்காமல் எத்தனை பேர் சுற்றுறான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து, அந்த மாதிரி தான் சார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், 7 சூரிய பகவானே குரு பார்த்துடுறார். உனக்கும் கீழே உள்ளவர், கல்யாணமே ஆகாதவன் நினச்சி பாருங்க, இன்னும் லவ்வே செட் ஆகாது அவனெல்லாம் நினச்சி பாருங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெட்டர்மெண்ட் தான். ஓடி போய் ஒரு வெள்ளை கொடிக்க ஒரு வேலையை கொடுத்து ஐ லவ் யூன்ட்டிங்கன்னா ஒய்ஃபு சேர்ந்துக்க போகிறான். இவருக்கு இனிமேல தான் வந்து பொண்ணு கிடச்சி, அது இதுக்கு மேலே அது அண்டர்ஸ்டாண்டிங்காகி கல்யாணம் ஆகி எவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் கையில் வச்சுருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த லெவல் போயிட்டீங்க. எனிவே இப்போ வந்து மன்னிப்பு செஷன் மட்டும்தான், அது பரவாயில்ல விடுங்க. நம்ம மேனேஜர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு மன்னிப்பு கேட்ட வேண்டியதான், வேறு வழியில். ஐஎம் சாரின்ட்டிங்கன்னா சேர்ந்துருவாங்க. சார், பெண்களை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார். ஒரே வார்த்தை தான், வெள்ளை குடிக்க வேலை, ஐஎம் சாரின்னு கால் விழுந்துட்டிங்கன்னா சரியாக போச்சால் தான். சண்டையை கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை முடிக்க போகிறீங்களா? இப்போ குரு பகவான் 7 பார்க்குறார். பார்க்கும்போது மறு வாழ்வு தரார். அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு திருமணம், இப்போ திருமணம் ஆகாதவங்க ஒரு செட்டு, திருமணம் ஆகி பிரிஞ்சு மறுமணம் அவங்க இன்னொரு செட்டு. சார், எனக்கெல்லாம் வயசாகிடுச்சு சார், 40-45 வயசாகிடுச்சு சார், இதுக்கு மேலே எப்படி சார் பொண்ணு கிடைக்கிறது? அமெரிக்காலாம் 75 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிறான். 75 வயசுக்கு அப்புறம் தான் புதுசாக டேட்டிங்லாம் பண்ணுறான். அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணும்போது அவங்க பொறாமையாக இருக்குது. யோ, உனக்கு இதுக்கெல்லாம் கூட டைம் இருக்கியா? நம்ம ஊரில் தான் 40 வயசு ஆனால் பெரிய மனுஷனை வார வச்சிடறாங்க. அவன்லாம் எவ்வளோ அங்கேயே பார், அவன்லாம் எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். நம்ம எடுத்துக்கிறது தான் நண்பர்களே. நான் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சிம்பிளாக எடுத்துக்கோங்க. குரு பார்த்துட்டாரு சூரியனை, மறுமணம் போய் பண்ணுங்கள். ஃபார் ரெஃபரன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த படம், ஒரு படத்தில் ரஜினிகாந்த் கமிஷனர்லாம் இருப்பார், அந்த படம்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். ஜாலியாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம லைஃப்பை ஜாலியாக மாற்றிக்கணும். ஸோ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமணம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. திருமணம் பண்ணுங்கள். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறார். இல்வாழ்க்கை, தாம்பத்தியம் இதெல்லாம் பார்க்குறாரு. வீட்டில் வந்து சார், வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இருந்தால் தானே சார் நீங்கள் பேசுகிற விஷயம்லாம் நடக்கும். இவன் கம்பெனிலேருந்து விடுறதே 1 மணிக்கு சார், திரும்ப 4:30 மணிக்கு பசி விட்டுன்னு கூப்பிட்டு போயிடறானுங்க சார். உங்கள் டைம் ரொம்ப ஓவர் டைமாக தான் போயிட்டுருக்கு. காரணம் என்ன, உங்களுக்கு குரு பகவான் இப்போ 12 பார்த்துட்டார். இனிமேல் உங்களை ஜென்ரல் ஷிஃப்ட் மாற்றிடுவாங்க. இனிமேல் காலைல 8 to 5:30 நிம்மதியாக வீட்டுக்கு போய் ஜாலியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒர்க் கம்ஃபர்டபிலிட்டிலாம் வரும். ஸோ அடுத்ததாக 4-9 கூடிய பாதகாதிபதி சுக்கிரனையும் குரு பார்க்கிறார். அதனால் ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. நிறைய பேர் ஒய்ஃபை டார்ச்சர் நினைக்கிறவங்கலாம் ஒன்று இப்போ உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிலங்கிறத சாலிடாக ஒத்துக்குங்க. அவ்வளோதான். கம்பெனியில் பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, ஒரு 20,000 பேர் வேலை பார்ப்பாங்க. அத்தனை பேருக்கு டெக்னீஷியன் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸு யாரோ ஒரு அவங்களாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் ஒரே ஒரு ஜீவன், அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, புவர் மேனேஜ்மெண்ட். தப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஒரே ஒரு சாரி கேட்டால் வேலை முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். அப்போ சூரிய பகவானை குரு பார்க்கிறார். குரு பார்த்து உங்களை சேர்த்து வைக்கிறார். ஆக கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே புதிய விஷயம் வரப்போகுது. இதில் தான் ஒரு பிரச்சனையே என்னென்னா, ராசியிலே ராகு உட்காந்துருக்கார். ராசியிலே ராகு வந்து 4ஆம் இடத்துல இருந்தப்போ விருச்சிக ராசிக்காரங்களே நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். உங்களுக்கு ராசியிலே உட்காந்துருக்கார். சும்மாவே கேஸ் போட்டு விடுவார். சும்மாவே போர் அடிக்குதுன்னு 2 கேஸ் போட்டு விடுவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ உங்களுக்கு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் வேணுமா, உங்களுக்கு யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி காசு 500 காசு போட்டு யாராவது பொம்பளை பிள்ளைகிட்ட பேசணுமா, தயவுசெய்து ஏதாவது பண்ணி தொலையாதீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். யாருன்னே தெரியாது சார், கேட்டாங்க சார், சும்மா பேசுனேன் சார், ரெக்கார்ட் பண்ணி மிரட்டுறாங்க சார். சும்மா எதுக்கு பேசுனீங்க நீங்கள்? சும்மா ஒரு சேட்டைக்காக பேசுனேன் சார். சேட்டை நன்றாக புரிஞ்சுங்க. ராசியில் ராகு வந்தால் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் மானம் போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராசியில் ராகு வரும்போது தான் எஸ்ஸில் ஆரம்பிக்கிற, ஏல ஆரம்பிக்கிற, உங்களுக்கு வந்து பழைய எக்ஸ் ஒய் எல்லாம் இப்போ தான் வருவாங்க. நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேம்மா, தயவுசெய்து எனக்கு கூப்பிடாதம்மா, அந்த மாதிரி அமைதியாக விலகி ஓடி போயிருங்க. ராசியிலே ராகு வரும் பொழுது சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு 4 கேள் பண்ணிட்டு வருவாங்க. தயவு செஞ்சு சும்மா இருங்க. ராசிராதன் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வர்றவங்க நல்லபடியாக இருந்தாலும் பரவாயில்ல, வர்றது பூரா விஷப்பூச்சியாக வரும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க கும்பராசிக்காரர்கள், பி கேர்ஃபுல். ஐப்பசி மாத பலன்களை பொறுத்தவரையிலுமே பொதுவாகவே இந்த மாதம் 2 முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1 இருந்தாங்க. சூப்பருங்க. வேற என்னங்க வேணும்? குரு பகவான் உச்சம் பெறார். ரைட்டு. 2வது விஷயம், உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறார். இது அடுத்த 2வது விஷயம். சூப்பரு. யார்? சனி வக்கரமாக இருந்தார்.
இந்த ராசின்னு இல்லைங்க, பொதுவாகவே வக்கரமாக இருக்கார். அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் பண்ணுறாரு. என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அடுத்து இந்த பக்கம் என்னடான்னா, காலப்புருஷ தத்துவத்திலே 8 அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அடடா பிரமாதம். அப்புறம் 8ஆம் இடத்துக்குரிய இவரை வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். இந்த பக்கம் என்னடான்னா சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். என்னங்க சொல்றீங்க? குரு உச்சம், சனி சனியை வக்ரமான சனியை குரு பார்க்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, புது காரு, புது வீடு, சந்துரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. குரு எப்போ கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குருச்சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. குருச்சந்திர யோகம். குரு எப்போ செவ்வாயை பார்க்கிறாரோ அது குருமங்கள யோகமாக அறியப்படுகிறது. சரியா? குரு யாரை பார்க்கிறார்? சனியை பார்க்கறது வந்து வக்கர சனியை குரு பார்த்து காம்பன்சேட். ஆக இந்த 3 விஷயங்களுமே குரு தரும் அற்புத பலன்கள்லேயே வந்துடுது. அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால், சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் என்ன தருகிறார் என்றால் இல்வாழ்க்கையில் இன்பங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறார். செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால் கவர்மெண்ட் ஜாபு, லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார். ஆக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாக 2 கிரகம் ஆட்சி, 1 கிரகம் உச்சம், இது பக்கம் இது சனி வக்ரம் நிவர்த்தி, அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது. இதில் முக்கியமான விஷயமே அதுதான், பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது. ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நவகிரகங்களுக்கு கோயிலுக்கு போங்க, தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க. அதில் முக்கியமாக குரு வழிபாடு செய்யுங்க. குரு இந்த தடவை ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்க போகிறார், அவர் தான் சனியும் பார்க்க போகிறார். ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த பக்கம் சுக்கிர பகவான் ஆட்சிங்கிறதுனால தினமும் மாலையில் லக்ஷ்மியை வழிபடுங்க. வைபவ லக்ஷ்மி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஐப்பசி மாதத்திலே பொதுவாகவே பணம் வரப்போகிறது, பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட், எல்லாருக்குமே வரப்போகிறது. ஆக இந்த ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்ர நிவர்த்தி அடுத்த மாதம் வரும். அதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.